Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. அண்மை செய்தி. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வருகை புரிந்திருக்கிறார். பாஜக மையக்குழு கூட்டம் தற்போது பியூஷ் கோயல் பங்கேற்று இருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் வருகை புரிந்தார். மேலதாளங்களோடு அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பியூஷ் கோயல் தலைமையில் பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த மையக்குழு கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் மற்றும் மையக்குழு நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்ட பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகளும் இந்த மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாத காலங்களில் இருக்கக்கூடிய நிலையில பாஜகவுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்தான பல முக்கிய விஷயங்கள் இந்த மையக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. தொகுதி பங்கீடு, தேர்தல் வியூகம், தேர்தல் பணிகள், கூட்டணி விரிவாக்கம், தமிழக அரசியல் நிலவரம், வேட்பாளர்கள் தேர்வு, பிரச்சார வியூகங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பியூஷ் கோயல் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மையக்குழு கூட்டத்தில் ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது. சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியிருந்தார். அந்த சந்திப்புக்கு பிறகாக டெல்லி சென்ற நயினார் நாகேந்திரன் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருந்தார். அதற்கு பிறகாக அதிமுக மூத்த அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி மற்றும் சி வி கணேசன் உள்ளிட்டோரும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த நிலையில தற்பொழுது தமிழக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் சென்னை வருகை புரிந்திருக்கிறார். பாஜக மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தற்பொழுது இந்த மையக்குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த மையக்குழு கூட்டம் முடிந்ததற்கு பிறகாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் பியூஷ் கோயல் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமே 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படுமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாத காலங்களே இருக்கக்கூடிய நிலையில தமிழக பாஜகவுடைய அந்த தேர்தல் பணிகள் என்பது மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் பாஜகவுடைய தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மையக்குழு கூட்டம் என்பது சற்று நேரத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. கூட்டம் முடிந்த பிறகாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் பியூஷ் கோயல் சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக கமலாலயத்தில் பாஜக மையக்குழு கூட்டமானது தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் தலைமையில் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் இந்த மையக்குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.